ஆனந்தி, என்ன? ஒன்னு கேட்கணுமா? கேளுங்க. இல்ல, உங்க அபியக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? ஆமா, இது என்ன கேள்வி? தெரிஞ்ச விஷயம் தானே. என் கேள்வி அர்த்தமில்லாம தெரியுதா? சாரி, எனக்கு புரியல. என்ன பிரச்சனை? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும். அபி இப்ப அவ புருஷன் வீட்டுல இல்லையா? ஆமா. உங்ககிட்ட யார் சொன்னது? யார் சொன்னா என்ன? விஷயம் உண்மைதானே? உண்மைதாங்க. அக்கா இப்ப எங்க வீட்டுல தான் இருக்கா. ஆனா அது எங்களோட விளக்கம் எல்லாம் நீ சொல்ல வேண்டாம். விஷயத்தையே என்கிட்ட இருந்து மறைச்சிங்க. மறைச்சோமா? இது ஒரு சாதாரண விஷயம். இது நாங்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணல, அவ்வளவுதான். மத்தபடி இது உங்ககிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இத பத்தி இது வரைக்கும் யாரும் நீங்க எங்க கிட்ட மூச்சு கூட விடல. இதுக்கு என்ன அர்த்தம்? இத பாருங்க, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இது மறைக்கக்கூடிய விஷயமே இல்ல. இது ஒரு சாதாரண விஷயம். ஓஹோ, இது உனக்கு சாதாரண விஷயமா? ஆமாங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை இருந்து அதுல ஏதாவது வருத்தம் வந்தா பொம்பளைங்க கோச்சிக்கிட்டு தாமா வீட்டுக்கு போறது சகஜம் தானே. ஏமா, அப்ப நாளைக்கு நீ அப்படிதான் பண்ணுவியா? நீங்க இப்ப பேசுறது விதண்டாவாதம். நாம இப்ப பேசிட்டு இருந்தது அபி அக்கா எங்க வீட்டுல இருக்கிறத மறைச்சோமா இல்லையான்றத பத்தி தான். ஓஹோ, அப்ப உன் வாய் சாமர்த்தியத்தை என்கிட்ட காட்டுறியா? சாரி, நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். அத நீங்க தப்புன்னு சொன்னா எப்படி? இத பார், உங்க வீட்ல உங்க அக்கா தான் மூத்த பொண்ணு. அவ வாழை வெட்டி வந்து உட்கார்ந்து இருக்கிறத எப்படி சின்ன விஷயமா எடுத்துக்க சொல்ற? இத பாருமா, நான் விசாரிச்ச வரையிலும் வக்கீல் நோட்டீஸ் வரைக்கும் போயிருக்கு. இதை எப்படி லைட்டா எடுத்துக்க சொல்ற நீ? இத நீங்க தாராளமா லைட்டா எடுத்துக்கலாம். இது உங்க பிரச்சனை இல்லைன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. இது எங்க அக்காவோட பர்சனல் மேட்டர். நீ எனக்கு மருமகளா வரும்போது உங்க அக்கா வாழை வெட்டியா இருக்கிறத எங்களாலேயோ எங்க சொந்தக்காரங்களாலேயோ ஒத்துக்க முடியாது. புரியுதா? என்ன அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இது அர்த்தம் இல்லங்கிற. இது சாதாரண விஷயம் சொல்றியே, அப்ப முதல்ல அதை சரி பண்ணு. உன் அக்காவை அவ புருஷன் வீட்டுல போய் வாழ சொல்லு. அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். புரியுதா? Stupid woman. ச்சே. ஆனந்தி, இது என்ன? என்னக்கா நீ எதுக்கு அழறப்ப? இல்ல, அவங்க இந்த பாரு, அழாத, விடு. அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கேரக்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோட சந்தோஷப்படு. இல்ல ஆனந்தி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதுக்கு நமக்கு இப்ப வரணும்? எல்லாம் உன் மாமியாரோட தான்க்கா. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது உன் மாமியார் அவங்க காதுல ஏதோ ஓத்தினாங்க. அப்பவே எனக்கு தெரியும் ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு. சரி, நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். நீ எதுக்கு இறங்கி போற? இல்ல, இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுற கூடாது, சரி பண்ணணும். அக்கா, இப்ப எதுவுமே சரி பண்ண முடியாது. சரி பண்ண தேவையும் இல்ல. இந்த பிரச்சனை இதோட விடு. இல்ல ஆனந்தி, இதுக்கெல்லாம் காரணம் அந்த அலமேலுதான். அவங்கள நான் கேக்குறேன். அம்மா, 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 அம்மா நில்லு. அம்மா சொன்ன கேளுமா. அம்மா, அம்மா நில்லுமா. அம்மா, ஏம்மா, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? என்னம்மா நல்லா இருக்கான்னு கேக்குறேன். ஏம்மா இப்படி பண்றீங்க? என்னம்மா தலையும் இல்லாம வாலும் இல்லாம மொட்டையா பேசின எப்படி? புரியாத மாதிரி பேசாதீங்க. நாங்களே பல விதத்துல அடிபட்டு நொந்து போயிருக்கிறோம். எங்களை இன்னும் சங்கடப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இது நியாயமா உங்களுக்கு? என்ன நீங்க வந்து ஏதோ பேசுறீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்க. உடச்சே சொல்றீங்க. உங்க அம்மா ஜானகி அம்மா கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க. ஏம்மா எங்க ஆனந்தி வாழ்க்கை இப்படி கெடுக்குறீங்க? நாங்க உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? உங்க மனசு தோணுதெல்லாம் பேசாதீங்க. எங்களுக்கு என்ன இதுதான் வேலையா? மாப்பிள்ளை, நான் ஒன்னும் அவண்டமா பேசல. அப்படி பேசுற ஆளு நான் கிடையாது. உங்க அம்மா கிட்ட கேளுங்க, இந்த அம்மா கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னு. இது பாருமா, நானே மனசு நொந்து போய் கிடக்குறேன். ஆத்தா மேல யார்கிட்டயாவது ஏதாவது புலம்பதான் செய்வேன். விசேஷத்துக்கு 1000 பேர் வந்திருப்பாங்க. இதுல ஜானகி யாரு சுசீலா யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு வெள்ளந்தியான மனசு. என் வேதனையே இந்த அம்மா கிட்ட சொல்லி அழுதேன். இவங்க உங்க எதிர்கால சம்பந்தின்னு எனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காதீங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். இது பாரு, என்னமோ சொல்லுவாங்களே கிழவித்தோட சோறு விழுந்த கதையாச்சுன்னு. அப்படில இருக்கு நீ பேசுறது. நான் அப்பாவிமா, என் தலைய போட்டு நீ உருட்டாத. இத பாருங்க, என் மக அபிய பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்றதுக்கு உங்களை தவிர வேற யாருக்கும் மனசு வராது. அடே அப்பா, உங்க அபி என்ன பெரிய கொம்பா? அவங்கள பத்தி இந்த நாட்டுல யாரும் பேச மாட்டாங்க? வயசுல பெரியவங்களாச்சே, நான் சும்மா இருக்கேன். இந்த ஓவர் பில்டப்லாம் வேணாம், புரியுதா? அம்மா,
நீ ஏம்மா இதுங்கள்ட்ட எல்லாம் பேசுற? அது வேஸ்ட்னு உனக்கு தெரியாது? இவங்களுக்கெல்லாம் நியாயமும் தெரியாது, மனசாட்சியும் கிடையாது. ஏய் அறவே கடு, நீ சும்மா இருக்க மாட்டே? நான் ஏன் பேசாம இருக்கணும்? ஆ? இந்த வயசுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி. உன்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னை பெத்தவன் அந்த மாதிரில வளர்த்து வச்சிருக்கா? இங்க பாருங்க, எங்க அம்மாவை பத்திலாம் அனாவசியமா பேசாதீங்க. அதுக்கு இங்க யாருக்கும் தகுதி கிடையாது. ஏய், பேசாம போக மாட்டே நீ? நான் ஏன் போகணும்? பாத்தீங்களா பாத்தீங்களா, சின்ன பொண்ணை பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. ஆர்த்தி நீ சும்மா இரு. அவங்கள சும்மா இருக்க சொல்லுமா? என்ன ஏன் தடுக்கிற? இங்க பாருங்க, எதுக்கு தேவையில்லாம உங்ககிட்ட சண்டை போடுறீங்க? நமக்குள்ளதான் பேச்சு. நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என்னங்க சொல்லணும்? இத பாருங்க, மூத்த பொண்ணு வாழ வெட்டியா இருக்கும்போது இன்னொருத்த எந்த நம்பிக்கையில கல்யாணம் கட்டி வீட்டு கூட்டிட்டு போறது? அக்கா புத்தி தானே தங்கச்சிக்கு வரப்போகுது. இந்த பாருங்க, எங்க அபியா கூட பிரச்சனை எங்க சொந்த விஷயம். அத பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. அடேங்க அப்பா, கட்டிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேச்சு பேசுறியே, உன்னெல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சா என்ன ஆகுறது? விளங்கிடு விளங்கி. அம்மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏய், அவங்கள எதுக்கு அதட்டுற? உங்களை நல்ல குடும்பம் நினைச்சு நாளை ஏமாந்து போயிட்டேன். ஆமா, நாங்களும் தான் ஏமாந்தோம். முதல்ல நீங்க பேசுனதை வச்சு ரொம்ப டீசென்டான குடும்பம்னு நினைச்சோம். இப்பெல்லாம் தெரியுது. ஆனந்தி சும்மா இருமா. நீ சும்மா இருமா. அபிகாவை பத்தியா நம்ம குடும்பத்தை பத்தியா பேசுறதுக்கு இந்த அம்மா யாரு? ஏய், பேச வேண்டி. உன்னை மருமகள் ஆக்கிக்கணும்னு என் கழுத்துல கடந்த செயினை கழட்டி போட்டேன் பாரு. அதுக்கு நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் ஓ, பேசுவ. பிடிச்சிருக்குன்னு நீங்க செயினை போட்டா லைசென்ஸ் போட்ட நாய் மாதிரி நான் வாலாட்டணுமா? ஆனந்தி அவசரப்படாதே. அட போமா, ஏற்கனவே எல்லாம் கை மீறி போச்சு. இதுக்கு மேலே உங்க வீட்டு மருமகளை போறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? எடுத்துங்க. இதுக்கு மேல எங்க குடும்பத்தை பத்தி எங்க அக்காவை பத்தியா பேசுனீங்க, மரியாதை கெட்டுடும். ஆனந்தி பேசாம இரு. என்னது? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏ சாரதா, உன்னை நம்பி வந்ததுக்கு எங்களை கேவலப்படுத்திட்ட. நல்ல சம்பந்தம் பண்ணி கொடுத்த. போங்க போங்க. வாடா போலாம். என்னம்மா அது? வேண்டாம் சித்தி, வேண்டாம். எனக்கு இப்படி ஒரு லைஃபே வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க சித்தி. சாரதா, எங்களை மன்னிச்சிடு. உன் வீட்டு விசேஷத்துக்கு வந்து உன்னையே சங்கடப்படுத்திட்டோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வரனை கொண்டு வந்திருப்பேன். அது பரவாயில்லக்கா. அபி மேல ஆனந்த் இவ்ளோ பாசம் வச்சிருக்காளே, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு இதுக்காகவாது நல்ல வரன் அமையும் பாருங்களேன். நீங்க பார்க்க தானே போறீங்க. கவலைப்படாதீங்கக்கா. அபி அழாதம்மா. ஆனந்தி கவலைப்படாத. அழாதீங்கக்கா. அபி வேண்டாம்மா. வாங்க வாங்க வாங்க. கிரகப்பிரவேசம் நல்லபடியா நடந்துச்சா? அத பத்தி ஒண்ணு என்கிட்ட கேட்காதீங்க. என்னடா பாஸ்கர்? அலமேலு, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன நடந்தது? யாரும் பேசாம இருக்கீங்க. அப்போ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அம்மா வித்யா, நீயாவது சொல்லுமா, என்ன நடந்துச்சு? எங்க மேல ஒண்ணும் தப்பு இல்லப்பா. உங்க மேல எந்த தப்பும் இல்லையா? தப்பு இருந்தாலும் நீங்க எப்போ ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லு, என்ன நடந்ததுமா? அப்பா, நாங்க ஏதோ கொலை பண்ணிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. அப்போ ஏதோ நடந்திருக்கு. இல்லைன்னா நீங்க இவ்வளவு சீரியஸா ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. என்ன நடந்தது சொல்லு. இது பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அபி, அவ தங்கச்சி, அம்மாலாம் பயங்கர திமிரு பிடிச்சவங்க. அவங்கள சரி பண்ணவே முடியாது. யாரு யார சரி பண்றது? இப்படி பேசுறவங்க கிட்ட தாண்டா பொதுவா பிரச்சனைகள் இருக்கும். பாவண்ட அந்த குடும்பம் ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. அவங்கள போய் திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்றேன்.
நீங்க தான் சொல்லணும் அவளுகளை பாவம்னு சொல்லிட்டு. அங்க பார்த்தா ஆத்தாளு மகளும் சேர்ந்து கும்மாளம் போட்டுட்டு இருக்காளுங்க. அந்த சம்மந்தி பொம்பளை இருக்காளே, நம்ம கிட்ட பாடுறதா ரொம்ப பஞ்ச பாட்டு. அங்க என்னமோ வயசு பொண்ணு மாதிரி காதலையும் கழுத்துலயும் நகை நெட் என்ன, புது புடவை என்ன, அப்பப்பா நான் சொல்ல மாட்டேப்பா அந்த கூத்த. ஆமா, இந்த மூத்த மகளோட வாழ்க்கை இப்படி வீணா போச்சேங்கிற கவலை அக்கறை கொஞ்சமாவது இருக்கா? என்ன வேணும்? என்ன பேசுற? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம. அட போங்க, நாகரிகம் புண்ணாக்குன்னு சொல்லிட்டு என்னமோ பெரிய மகாராணிய மருமகளா கொண்ட மாதிரி இப்படி வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க. நான் என் புள்ள வாழ்க்கை வீணா போச்சேங்கிற வருத்தத்துல இருக்கேன். அந்த கவலையில நான் 2 வார்த்தை புலம்ப மாட்டேனா? அது ஒரு தப்பா? என் வயிற்றுல யாருக்கிட்டையாவது சொல்லி அழணும்னு அங்க வந்து ஒரு பொம்பளை கிட்ட சொல்லி அழுதேன். அதை தவிர நான் வேற ஒண்ணுமே பண்ணல. என்ன சொல்ற நீ? என் வருத்தத்தை சொல்லி அந்த பொம்பளை கிட்ட அழுத. அந்த பொம்பளை தான் ஆனந்திய பொண்ணு கேட்டு வந்தவன்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? நம்மள மதிச்சதுக்கு முன்னாடி கூப்பிட்டுறதா தெரிஞ்சிருக்கும். அவங்கதான் புது சம்பந்தின்னு தெரியாம அந்த பொம்பளை கிட்ட இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி புலம்பி அழுதேன். அது என்னடானா அவங்களுக்குள்ளே பிரச்சனை உண்டாயிடுச்சு. அப்புறம் இவ நேரா போய் அபி அத்தா கிட்ட நறுக்கு கேட்டுவிட்டா. கேட்காம விடுவாளா? அவளுங்க எல்லாத்தையும் மூடியில மறைச்சு விட்டாளுங்க. புரிஞ்சு போச்சாளுங்க. பெரிய கெடுதலா அந்த குடும்பத்துக்கு பண்ணிட்டு வந்துட்டியே. கெடுதல் பண்ணமா நாங்களா? சரி விடுங்க. உங்க சம்மந்தி அம்மா ரொம்ப யோகியம்னு சொல்லுவீங்க. அவ எதுக்கு அபி விஷயத்தை அவங்க கிட்ட மறைக்கணும்? உனக்கு என்ன அதை பத்தி? நீ ஏன் போய் அங்க குட்டையை குழப்பின? ஏங்க, நாங்க பேசுறது பேசிட்டோம். அந்த பொம்பளை ஏதோ கேட்டுவிட்டா. இந்த ஆனந்திக்கு என்ன வந்துச்சு? பெரிய இவ மாதிரி நீங்களும் வேண்டாம் உங்க சம்மந்தமும் வேண்டாம்னு கத்தி சண்டை போட்டுட்டாங்க. அதுக்கு நாங்களா பொறுப்பு? அறிவு கட்டல. படிச்சு சொன்னேன் போக வேணான்னு. கேட்டீங்களா? அதையும் மீறி அங்க போய் எல்லாத்தையும் குழப்பிட்டீங்க. நடக்க இருந்த ஒரு நல்ல காரியத்தையும் கெடுத்துட்டீங்க. இதெல்லாம் பாவம்னு உனக்கு தெரியலடி. நமக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதுல மூத்தது அபி மாதிரி வீட்டோட வந்து உட்கார்ந்து தெரிஞ்சு எப்படி இந்த மாதிரி உன்னால பேச முடியுது? நாங்க ஒண்ணும் யார் வாழ்க்கையும் கெடுக்கல. என்னது கெடுக்கலையா? ஆமா, அந்த ஆனந்தி தான் தன் வாழ்க்கையை தானே கெடுத்துக்கிற மாதிரி போட்ட செயினை தூக்கி மூஞ்சில விசிற எறிஞ்சிட்டு வசனம்லாம் பேசினா. அப்புறம் எப்படி அவங்க சும்மா இருப்பாங்க? அட பாவிகளா, நீங்க பத்த வச்சது பெரிய நெருப்பா மாதிரி எரிஞ்சிருக்குன்னு நல்லா தெரியுது. எல்லாத்தையும் இப்படி குட்டி ஜோறு பண்ணிட்டீங்களே. பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை ஊதி பெருசு பண்ணிட்டீங்க. அதுக்கு தான் நீங்க போக வேண்டாம் அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? நான் நினைச்சதை விட நீங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இனிமே ஆண்டவன் கூட உங்களை மன்னிக்க மாட்டான். சாவுங்க. இந்த ஆளு வேற எதுக்கு எடுத்தாலும் நம்மளையே குறை சொல்லிட்டு. அக்கா, என்ன நீ இப்ப என்ன பெருசா நடந்து போச்சுன்னு கண்களுக்கு நிக்கிற? எனக்கு வருத்தமா இருக்கு ஆனந்தி. என்னோட வேதனை உனக்கு புரியலையா? நீ வேதனை படுறேன்னு புரியுது, ஆனா அது தேவையில்லக்கா. அது எப்படி ஆனந்தி? எனக்கு என் மேலேயே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு போச்சு. என்னக்கா பேசுற நீ? உன் மேல என்ன தப்பு இருக்கு? ஆனந்தி, உனக்கு ஒரு நல்லது நடத்தி வைக்க வேண்டியவனா, ஆனா உன் கல்யாணம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நின்னு போனதுக்கு நான் காரணமாயிட்டேன். சாரி. ஐயோ அக்கா, நீ இந்த மாதிரி பேசுறது கேட்டா எனக்கு கோவமா வருது. நீ என்னக்கா பண்ணுவ? அந்த அறிவு கட்ட கூட்டம் அனாவசியமா உன்னோட பிரச்சனையும் என்னோட கல்யாணத்தையும் சம்பந்தப்படுத்தி பிரச்சனை பண்ணா அதுக்கு நீ என்ன செய்வ? இத பாரு, உன் புருஷன் கூட நீ சண்டை போட்டதுக்கும் நான் அந்த மடையனை கட்டிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு புரியல. சம்பந்தம் இருக்கு ஆனந்தி. நம்ம சொசைட்டில ஒரு பொண்ணோட பிரச்சனை அவ கூட பிறந்த இன்னொரு பொண்ணு, ஏன் அவ குடும்பத்தையே பாதிக்கும். இதான் நம்ம ஊர்ல இருக்கிற நிலைமை. நான் என் புருஷன் வீட்டுக்கே போயிருக்கணும், ஆனா எனக்கு பிடிக்கல. எனக்கு நிம்மதி இல்லைங்கிறதுக்காக நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறது பெரிய தப்புன்னு இப்ப ஒன்ன பாதிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அக்கா, நீ பேசுறது என்னால ஏத்துக்க முடியல. இப்ப நானே இருக்கேன், எவனோ ஒருத்தனை கட்டிக்கிறேன். அவனும் உன் புருஷன் மாதிரி நடந்துக்கிட்டா அளவுக்குலாம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அடுத்த நாளே அவனை தூக்கி எறிஞ்சிட்டு நான் வந்திருப்பேன். ஆமாக்கா, அக்கா வாழ்க்கை பாதிக்கும், தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கும்னு நம்ம எல்லாரும் புழு பூச்சி மாதிரி பயந்து புருஷனுக்கு அடங்கி வீட்லயே அடங்கி இருந்தா ஒட்டு மொத்த எல்லார் வாழ்க்கையும் பாதிக்கும். யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனந்தி, நீ பேசுறது என்னோட சமாதானத்துக்காக தானே? இல்லக்கா, நான் உன்னை சமாதானப்படுத்தல. நீ வருத்தப்படுறது அனாவசியம்னு சொல்ற. இந்த கல்யாணம் நின்னு போனதுனால நான் எந்த சொர்க்கத்தையும் இழந்துடல. இன்ஃபேக்ட் இன்னொரு ஆக்சிடென்ட்ல இருந்து 2வது முறையா தப்பிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பேசுற ஆனந்தி? ஆமாக்கா,
உன் புருஷன் கூட நீ பிரிஞ்சு வாழ்றத இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறாங்கன்னா நாளைக்கு எனக்கும் அவங்க பிள்ளைக்கும் சண்டை வந்தா என்ன செய்வாங்க? இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அவளை யோசிக்காத குடும்பத்துல நான் சிக்கிக்காம தப்பிச்சிட்டேன். தேங்க் காட். நீ எதுக்குக்கா அனாவசியமா ஃபீல் பண்ற? இதெல்லாம் மறந்துட்டு கேஷுவலா இரு. ஓகே வா.